بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوليه ما تولى ونصليه جهنم وساءت مصيرا. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, சென்ற வாரம் இந்த ஆயத்தினுடைய ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அதுல ஒன்றுதான் சென்ற வாரம் மனிதர்கள் பேசக்கூடிய ரகசியங்களில் ஒருவருக்கொருவர் நலனை கொண்டு ஏவக்கூடிய சதகாக்கள், தர்மங்கள் செய்யும்படியாக பிறரை தூண்டக்கூடிய அல்லது இரண்டு நபர்களுக்கு மத்தியில் பிணக்கம், அதாவது இரண்டு நபர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ரகசியங்களை தவிர வேற எந்த ஒரு ரகசியத்திலும் நலவு இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சூரத்து நிசாவுடைய 114வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரகசியம் பேசுவது என்று சொல்லக்கூடியது குர்ஆன்ல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அழகான முறையில ஒருவருடன் எப்படி ரகசியம் பேச வேண்டும், ரகசியம் பேசும் பொழுது ஒருவருக்கொருவர் இடையில ரகசியம் பேசும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அதையும் சொல்லி இருக்கிறான். ரகசியம் பேசுறதுன்னு சொல்லக்கூடியது இது உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுல சில நலவுகளும் இருக்குது, சில கருதிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நலவு என்னன்னு சொன்னால், சில ரகசியங்கள் யாரும் பேச வேண்டியிருக்கும். இதை பேசுறதுக்கு ஒரு முறையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரகசியத்தை அல்லாஹ் இருக்கிறான். அதுல ஒன்றுதான் குர்ஆன்ல வந்திருக்குது. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தாத்தா ஹவுலா என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما ان الله سميع بصير. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அந்த பெண்மணி நபியினுடைய காதுல வந்து சில ரகசியங்கள் பேசினால் அந்த கணவனை பற்றி, அந்த கணவன் பற்றி சொல்லக்கூடிய ரகசியத்தை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தாத்தா தன்னுடைய வலது காதுல சொல்றாங்க. நபியினுடைய அந்த தாய் சத்தியப்பா ரலியல்லாஹு தஆலா நான் சொல்றா, நான் இடது பக்கத்துல இருந்தேன், ஆனா என்ன பேசினா என்ற செய்தி எனக்கு கேட்கல. ஆனா இவர காதுல இருந்து வாயை எடுக்கிறதுக்கு முன்னால மேலிருந்து குர்ஆனுடைய திருவசனம் விளங்கிட்டது. தத்சமய அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, இந்த கணவனை பற்றி எந்த பெண் உங்களிடத்தில் முறைப்பாடு செய்தாலோ அந்த முறைப்பாட்டையும் அல்லாஹ் அறிந்தவனாக கேட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த சூறாவுல தான் ரகசியம் பேசும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட நிலைகளை கடைபிடிக்கணும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் தெளிவாக, நீங்க எப்படிப்பட்ட ரகசியங்கள் பேசணும். இன்றைக்கு நாங்க எங்களோட கம்யூனிட்டியில இது ஒரு நோயாக இருக்குது. நாங்க ரகசியம் பேசுறதுல ஒன்றுதான் அந்த சப்ஜெக்டுக்கு நான் மாறேன். ரகசியம் பேசுறதுல மிக முக்கியமான ஒன்றுதான், நாங்கள் ஒரு சொசைட்டியாக வேலை செய்யும் பொழுது
ஆபீஸ்ல இன்னைக்கு வேலை செய்யறோம். ஆபீஸ்ல 4 முஸ்லீம் சகோதரர் இருக்கிறாங்க, மற்ற பௌத்த சகோதரர் இருக்கிறாங்க. ஒரு பக்கமாக நாங்க என்ன செய்யறோம்னா பல வகையான பாஷைகள் பேசக்கூடிய மக்கள் ஆபீஸ் என்வாரன்மெண்ட் இருக்கிறோம். உலமாக்கள் மிக தெளிவாக தெளிவுபடுத்துறாங்க, நீங்க ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது நீங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் உண்டாகத்தான் இருக்கும். ஏன்னா இதுவும் சில கட்டங்கள்ல மற்ற மாற்று மொழி பேசக்கூடிய மக்களுடைய உள்ளத்துல சில தப்பான எண்ணங்களை உருவாக்க இயலும். உதாரணமா வைத்துக் கொள்ளுங்க, எங்களோட ஆபீஸ்ல நாங்க எல்லாரும் முஸ்லீம்கள் தான் இருக்கிறோம். 2 காஃபிர் நன் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நாங்க எல்லாரும் தமிழ்ல பேசிக் கொள்வோம் என்றிருந்தால் அவங்களுக்கு சில சந்தேகங்களை அது உருவாக்கி வைக்கலாம். சந்தேகங்களை சில கட்டங்கள் உருவாக்கி வைக்கலாம். இதனால தான் குர்ஆன் மிகத் தெளிவாக இதை பற்றி ஹதீஸ்ல ஏராளமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க 3 பேர் இருக்கும் பொழுது 2 பேர் ரகசியம் பேச வேண்டாம். லா யத்தனாஜா இத்னானி தூன ஸாலிஸ். என்ன இது? இதனாலதான் ஹதீஸ்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, லா யத்தனாஜா இத்னானி தூன ஸாலிஸ். நீங்க 3 பேர் ஒரு சபையில் இருக்கும் பொழுது 2 பேர் நீங்க ரகசியம் பேச வேண்டாம். நீங்க 3 பேர் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்க 2 பேர் ரகசியம் பேச வேண்டாம். நீங்க 2 பேர் பேசக்கூடிய ரகசியம் 3வது ஆளை சஞ்சலத்துக்குள்ளேயும் கவலைக்குள்ளேயும் மாற்றிவிடும். அவருக்கு ஒரு கவலை ஏற்படலாம், ஒரு ஒரே ஏற்படலாம். என்ன பேசுறாங்க எப்படி? இதையும் இஸ்லாம் எதிர்க்கிறது. இதுவும் கூடாது. நீங்க 3 பேர் இருப்பீங்க என்றால் 3 பேருக்கு இடையில ரகசியம் இருக்கக்கூடாது. 3 பேருக்கு மத்தியில் உள்ளது பல ரகசியமாகத்தான் இருக்கிறது. இந்த ஹதீஸை வச்சுத்தான் சில சமகாலத்தினுடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு ஆபீஸ் என்வாயர்மெண்ட்ல இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம் என்றிருந்தால் ஆபீஷியலுக்கு ஒரு பாஷையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, 2 பாஷையை பேச வேண்டாம். அப்படி பேசுவதின் காரணமாக என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும் என்றிருந்தால் மாற்று, அதாவது வேறாக்களுக்கு உங்களை பற்றி சில கட்டங்கள்ல சில தப்பான எண்ணங்கள் உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்கப்படுகிறது, நீங்க இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு காரணம் எதுவாக அமைஞ்சிச்சின்னு சொல்லி ஒரு பெண்ணத்துல கேட்கிறாங்க, இன்டர்வியூ நிற்கிறாங்க. நீங்க இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு காரணமாக என்ன இருந்துச்சு கேட்ட சந்தர்ப்பத்துல அந்த பெண் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறா. என்ன எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்? நான் பிரிட்டிஷ்ல ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். நான் பிரிட்டிஷ் பார்ன் ஒரு கேர்ள். என் ஆபீஸ்ல 2 பெண்கள் வேலை செஞ்சாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அரபு நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு மத்தியில அரபுல பேசிக்கொள்வாங்க. எப்ப அந்த சபைக்கு நான் போவேனோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லாங்குவேஜ் இங்கிலீஷாக மாறிடும். அப்ப நான் இது வளமையா இதை நோட் பண்ணி வாரேன். அப்ப கேட்க நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட லாங்குவேஜ்ல நேட்டிவ் லாங்குவேஜ், அதாவது தாய்மொழியில நீங்க பேசிக்கொள்றீங்க, சந்தோஷமா பேசிக்கொண்டிருந்துட்டு என்ன கண்டதுமே நீங்க என்ன அவங்களோட பேச்ச அப்படியே கன்வெர்ட் பண்றீங்க இங்கிலீஷுக்கு, என்ன காரணம் என்று கேட்ட சந்தர்ப்பத்துல அவங்க அந்த 2 பெண்களும் சொன்னாங்க, இது எங்களோட நபி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய புத்திமதின்னு சொல்லி. அப்ப அந்த பெண் ஒரு வார்த்தை கேட்கிறார், அவங்களோட நபி இவ்வளவு அட்வான்ஸான ஆளான்னு கேட்டார். உங்களோட நபி இந்த மாடரேட் காலத்திற்கும் புத்தி சொன்ன ஒரு நபியான்னு கேட்டுட்டு அந்த பெண் சொல்றா, இதுதான் இஸ்லாத்துக்கு ஆணி வேறாக அமைஞ்சிக்குது. இதிலிருந்துதான் நான் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட நபி சொல்லிட்டு புத்திமதி. 2 பேர் 3 பேர் இருக்கிறீங்க, நீங்க 2 பேர் பேச வேண்டாம். இன்னைக்கு சொசைட்டியில் இந்த பழக்கம் இருக்குது. நாங்க இருக்கிற ஆபீஸ் என்வாயர்மெண்ட் எல்லாரும் இருக்கிறாங்க நான் முஸ்லிம்ஸ். அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நாங்க என்ன செய்வோம்? எங்கட பாஷையில நாங்க பேசிக்கொள்வோம். கூடாது. அது அவனை ஹேட் பண்ணேனும். இதே போல ஒன்று தான் என்ன நடக்கும்? இதே போல ஒன்று தான் எங்கட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. நாங்க முஸ்லீம்கள் சிலாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உருது தெரியும். சிலாக்கள் இருக்கு, அவங்களுக்கு மேமன் லாங்குவேஜ் தெரியும், மேமன் பாஷை. அவங்களோட பழக்கம் ஒன்று என்ன? மேமனோட பேசும் பொழுது மேமன் மொழியில பேசிக்கொள்வாங்க. பேசிக்கொள்ளலாம். ஆனால்
உங்களோட சபையில மற்றவங்க இருப்பாங்க என்றிருந்தால் அவங்கள மதிக்கிறதும் உங்களோட கடமை, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றதும் உங்களோட கடமை. எந்த மொழி அந்த இடத்தினுடைய காமன் மொழியாக இருக்குதோ அந்த மொழியில நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. இது அந்த சபையினுடைய ஆதாபுல உண்டு. இது அல்லாஹ் குர்ஆன்ல மிகச் தெளிவாக சொல்லியிருக்கிறான். நஜ்வா என்று சொல்லக்கூடியது ரகசியம் பேசுறது. உங்களோட ரகசியம் பிறரை சஞ்சலத்துக்கு உள்ள ஏற்படுத்தக்கூடிய ஆக்கக்கூடிய ரகசியமாக இருக்கக்கூடாது. இதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அஸ்ஸமி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய சூரா முஜாதலாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க விளங்கிக்கோங்க, மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், நீங்க 3 பேர் சேர்ந்து ரகசியம் பேசுறீங்க. நீங்க 3 பேர் சேர்ந்து பேசக்கூடிய ரகசியத்துல நீங்க யாரும் நினைச்சுக் கொள்ள வேண்டாம் நாங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கிறோம் என்று சொல்லி, இல்லா ஹுவ ராபிஉஹும், 4வது ஆளாக உங்களோட ரகசியத்துல அல்லாஹ்வும் இருக்கிறான். கணவன் மனைவி ரகசியம் பேசுறீங்க, நீங்க நினைச்ச வேண்டாம் நாங்க 2 பேர் என்று சொல்லி, அல்லாஹ் சொல்றான் நான் 3வது ஆளாக நான் நிற்கிறேன். வலா ஹம்ஸத்தின், நீங்க நினைச்சுக் கொள்ள வேண்டாம் நாங்க 5 பேர் மட்டும்தான் இருந்து பிளான் பண்றோம், 6வது நபர் இங்க இல்லன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இல்லா ஹுவ ஸாதிஸுஹும், அங்க அல்லாஹ் 6வது ஆளாக அங்க இருக்கிறான். வலா அத்னா மின் ஸாலிக வலா அக்ஸர், அது 3 விட குறைவாக இருக்கவும் மேலும் 5 விட கூடுதலாக இருக்கவும் மேலும், எத்தனை பேர் கூடுதலாக இருந்தாலும் அந்த இடத்துல அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீங்க மறந்துவிட வேண்டாம். ஐனமா கானு, நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களோட ரகசியத்தை அல்லாஹ் கேட்கிறான். யாருக்கும் மறைக்கலாம், அல்லாவுக்கு மறைக்க முடியாது. யாருக்கும் திரை போடலாம், அல்லாவுக்கு திரை போட முடியாது. சொல்லிவிட்டு சொல்றான், அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்க பேசுற பேச்ச நான் ரெக்கார்ட் பண்றேன். சும்மா யுனப்பிஉஹும், பின்பு பின்னால் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். பிமா கஅமிலு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில நீங்க செய்ததையெல்லாம், நீங்க பேசியதையெல்லாம், நீங்க கலைத்ததையெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நீங்க ரகசியம் பேச வேண்டாம். நீங்க ரகசியம் பேசுவதாக இருந்தால் உங்களோட ரகசியத்தினுடைய சாராம்சம் இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நலவை கொண்டு ஏவுவதும், பிறருக்கு சதகாவை கொண்டு தூண்டுவதும், 2 பேருக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். அலம் தர, நபியே நீங்க பார்க்கலையா, இலல்லதீன நுஹூ அனின் நஜ்வா, அவங்களுக்கு ஒருக்க சொல்லப்பட்டு விட்டது ரகசியம் பேச வேண்டாம், ரகசியம் பேச வேண்டாம், சபையில ரகசியம் பேச வேண்டாம், சபையில 2 பேர் ரகசியம் பேச வேண்டாம் என்று அவர்களுக்கு ஏவப்பட்டது, விளக்கப்பட்டது. அந்த விளக்கப்பட்டதுக்கு பிறகும் சும்மா யஊதூன லிமா நுஹூ அன்ஹு, இதை பற்றும் அவர்கள் விளக்கப்பட்டார்களோ அதன் பக்கமாக திரும்பவும் மீண்டு போறாங்க. வயதனாஜௌன, ரகசியம் பேசுறாங்க. பில் இஸ்மி வல் உதுவானி வ மஅசியத்திர் ரசூல், பாவத்தை கொண்டு ரகசியம் பேசுறாங்க, குரோதத்தை கொண்டு ரகசியம் பேசுறாங்க, ரசூலுக்கு மாற்றம் செய்வதை கொண்டு ரகசியம் பேசுறாங்க. ஆனா நேர் மாற்றமாக இந்த ரகசியம் பேசக்கூடிய மக்களுடைய சபைக்கு நபியே நாயகமே நீங்க போவீங்க என்றிருந்தால் ஹையவுக்க, உங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எதிராக பேசுறாங்க, ரகசியம் பேசுறாங்க, உங்களுக்கு எதிராக சதி திட்டுறாங்க, ஆனா உங்களுக்கு என்ன சலாம் சொல்றாங்க. இது எங்கள்கிட்ட இருக்கு இந்த பழக்கம், இந்த பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குது. அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் சொல்றான், இது முனாஃபிகீன்களுடைய பழக்கம், இது முனாஃபிகீன்களுடைய பழக்கம். வயகூலூன பி அன்ஃபுஸிஹிம், அவங்க உள்ளத்தால் ஒன்றை பேசுறாங்க, வாயால் ஒன்றை பேசுறாங்க. ஒரு நாளும் ரகசியம் பேசுறது சபையில இது தடுக்கப்பட வேண்டிய, தவிக்கப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இன்னமன் நஜ்வா, நிச்சயமாக ரகசியம் பேசுவது மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அமல்ல நின்றும் உள்ளது. ரகசியம் பேசுவது சபையில 4 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் இருக்கிறீங்க, 2 பேர் ரகசியம் பேசுறீங்க. ரகசியம் என்றால் மற்றவருக்கு விளங்காத லாங்குவேஜ்ல பேசுறீங்க. அது சில கட்டங்கள்ல கண்ணால பேச வேண்டும், தெரியுமா உங்களுக்கு? எப்படி எதால பேசுவோம்? கண் ஒரு லாங்குவேஜ், கண்ணொரு லாங்குவேஜ். பேசுவது என்று சொல்லக்கூடியது வாயால வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமல்ல. பின்ன ஊமை எப்படி பேசுவார்? ஊமை அவருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. கண்ணொரு லாங்குவேஜ், கண்ணாலே பேசணும், கையாலே பேசணும். சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம், உங்களுக்கு 2 பேருக்கு தெரியும் ஒரு பாஷை,
அந்த பாஷையில டாக்குமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, எழுதி கொள்றீங்க, எழுதி அனுப்புறீங்க. கூடாது. ஏன்? உங்களோட சபையில மூணாவது ஒரு ஆள் ஹேட் பண்ணப்படக்கூடாது. இதுதான் சாராம்சம். அது கண்ணால பேசினாலும் சரி, எழுத்தால பேசினாலும் சரி, கையால பேசினாலும் சரி, வேறொரு லாங்குவேஜால பேசினாலும் சரி, இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு நாளும் அப்படி செய்ய வேண்டாம். இன்னவன் நஜ்வா, நிச்சயமாக ரகசியம் பேசுவது மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய பழக்கத்தில் முந்தது. எதுக்கு தெரியுமா? லியஹ்துனல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களை, அதாவது கவலைப்பட செய்வதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட கர்மங்களை ஷைத்தான் செய்கிறான். நான் இருக்கிற சபையில நீங்க 2 பேர் ரகசியம் பேசிக் கொள்றீங்க. என்ன பேசினாங்க? என்ன பத்தி பேசினாங்களோ, எதை கதைச்சாங்க, என்ன குறைய பேசினாங்களோ? ஏன் ஷைத்தான்? உங்களுக்கும் ஷைத்தான் இருக்கிறான், எனக்கும் ஷைத்தான் இருக்கிறான். இந்த ஷைத்தான் வேறொரு பிக்சரை உருவாக்கி விடுவான். இதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்துகள்ல மிக தெளிவாக சொல்றான், இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான், நீங்க பேசக்கூடிய ரகசியம் பெரும்பாலும் ஷைத்தானிடமிருந்து உள்ளது. ஆனா அதுல என்ன இருக்குன்னு சொன்னால், இல்லாமன் அமர பிஸதகா, சதகாவை கொண்டு ரகசியம் பேசுறீங்க, அவ் மஅரூஃப், நல்ல ஒரு கர்மத்தை கொண்டு ரகசியம் பேசுறீங்க, அல்லது என்ன செய்றீங்க, நீங்க பிறருக்கு மத்தியில 2 பேருக்கு மத்தியில நான் சென்ற வாரம் சொன்னேன், பிணங்கி இருக்கக்கூடிய பொய் பேசக்கூடாது. பொய் என்றது ஹராம். பொய் பேசுறத அல்லாஹ் சபித்திருக்கிறான். குர்ஆனுடைய ஒரு சூறாவுல, சூரத்துல் ஜாரியாத்துல 10 சூரத்துல் முர்சலாத்துல அல்லாஹ் 10 ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்று சொல்லி. எத்தனை ஆயத்துல? 10 ஆயத்துல. சூரத்துல் முர்சலாத்துடைய 10 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், பொய் பேசக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். பொய் கூடாது, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றும் வந்தது. இன்னைக்கு பொய் இல்லாம வாழ முடியாது என்ற அளவுக்கு நாங்க பொய் பேசுவோம். இன்னைக்கு சமூகம் கேட்கிறாங்க, பொய் இல்லாம வாழ இயலுமா? கணவன் மனைவியாக பொய் இல்லாம வாழ இயலுமா? வாப்பா மகனாக பொய் இல்லாம வாழ இயலுமா? வியாபாரியாக வாழ இயலுமா பொய் இல்லாம? பொய் என்று சொல்லக்கூடியது இன்னைக்கு சமூகத்தில் ஒட்டி விட்டது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சபிக்கிறான், அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ் ஒரு பக்கம் சபிக்கிறான், நாங்க ஒரு பக்கம் யாசின் ஓதுறோம் கடையில பரக்கத்துக்காக வேண்டி. இது நடக்கும். எது முந்தும்? ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள பொய்யும் பேசுறோம், வீட்டுல பரக்கத்தில்லைன்னு போட்டலும் தொங்க போட்டுரும். பேசுறது பொய், அல்லாஹ் லானத்து செய்கிறான். அல்லாஹ் மன்னிப்பானார், அல்லாஹ் மன்னிப்பானார். முழு உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானார். பொய் இல்லாத ஒரு சமூகமாக நம் அனைவரையும் வாழ வைப்பானார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு அந்த பாவத்துக்கு தௌபா செய்ய முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய துணை இல்லாமல் அந்த பாவத்துக்கு தௌபா செய்ய முடியாது. ஆனா பொய் என்று சொல்லக்கூடியது, நான் சென்ற வாரம் சொன்னேன், 3 கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது. சில கட்டத்தில் 3 கட்டம். ஒன்றே போர் முனையில எதிரிக்கு முன்னால பொய் பேசலாம், எதிரிக்கு முன்னால பொய் பேசலாம். ஆனா ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு ஜமாத் வந்துச்சு, 7 பேர் கொண்ட ஜமாத், சஹாபாக்கள் 7 பேர் வந்தாங்க. ஹஜ்ரத் அல்கமா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா, அல்கமா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி. அவங்க சொல்றாங்க, நாங்க 7 பேர் வந்தோம் நபியினுடைய சபைக்கு. ஃபகுன்து சாபிஅஹும், அந்த 7 பேர்ல 7வது ஆள் நானாகத்தான் இருந்தேன். 7வது சின்ன புள்ள, 6 பேர் பெரியவங்க, நான் சின்ன புள்ள. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க பேசினோம். எங்கட பேச்சுவார்த்தை, நாங்க பேசின முறை, எங்கட ப்ரொஃபஷனலிசம், எங்கட ப்ரொஃபஷனலிசம் வந்துட்டு நபிக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. எங்களுடைய பேச்சு நபிக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உருவாக்கிச்சு. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து, மா அன்தும், நீங்கெல்லாம் யார் என்று கேட்டாங்க. நீங்கெல்லாம் யார்? எங்கள் தொத்தர் கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? நீங்கெல்லாம் யாரு வாப்பா?
கொஞ்சம் பேர் சொல்லுவோம் நாங்கெல்லாம் பெக்கா வியாபாரி, கொஞ்சம் பேர் சொல்லுவோம் நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட், கொஞ்சம் பேர் சொல்லுவோம் நாங்கெல்லாம் ஒர்க்கர் எம்ப்ளாயிஸ், கொஞ்சம் பேர் சொல்லுவோம் நாங்கெல்லாம் உளவாக்கல், கொஞ்சம் பேர் சொல்லுவோம் நாங்கெல்லாம் கிட்ஸ் டீனேஜர்ஸ். சஹாபாக்களை பார்த்து அந்த மக்களை பார்த்து கேட்டாங்க, மா அன்தும், நீங்கள் யார்? அவங்க சொன்னாங்க, நாங்க யாரு தெரியுமா? நாங்க முக்மீன்கள். நாங்க யாரு? நாங்க முக்மீன்கள். ஈமான வச்சு பெருமைப்பட்டாங்க, தனக்கு ஐடென்டிபிகேஷன் கொடுத்தாங்க, தந்த ஈமான வச்சு சொன்னாங்க நாங்க முக்மீன்கள். நாங்க முக்மீன்கள். நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, சொன்னாங்க, இன்ன லிகுல்லி கௌலின் ஹகீகத்தன் ஃபமா ஹகீகத்து ஈமானிக்கும். உலகத்தில் மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்குது. யதார்த்தம் என்றால் ஒரு பிக்சர் இருக்கும். உங்களுடைய ஈமானுடைய பிக்சர் என்ன? ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு ஸ்டூடெண்ட். என்ன அர்த்தம்? என்னங்க ஸ்டூடெண்ட்? காலையில ஸ்கூலுக்கு போவாரு, அவருக்கு ஒரு டைம் டேபிள் இருக்குது, அவர்கிட்ட புக் இருக்கும், அவர்கிட்ட பேனா இருக்கும், பென்சில் இருக்கும். அவர் என்ன செய்வாரு? காலையில ரெடியாக ஸ்கூலுக்கு போவாரு, 2 மணி கூட்டுக்கு வருவாரு. அவருடைய அவர் ஸ்டூடெண்ட் சொன்னா அவருக்கு ஒரு பிக்சர் இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, நான் எம்ப்ளாய். என்ன கருத்து? கிழமையில் 5 நாள் 40 hours அவர் ஒர்க் பண்ணணும். ஒரு இடத்துல எம்ப்ளாயா இருக்கிறாரு, அவருக்கு என்ன ஸ்ட்ரிக்ட் இருக்கு, இப்படித்தான் நீங்க இருக்கணும். அவருக்கு டிரெஸ் கோட் இருக்கும் அந்த கம்பெனியில பெரும்பாலும். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சஹாபாக்களை பார்த்து, வமா ஹகீகத்து ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுடைய ஹகீகத் என்ன? அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஈமானுடைய ஹகீகத்துக்கு அடையாளம், எங்களுடைய ஈமானுக்கு அடையாளம் 15 விஷயங்கள். 15 ஹஸ்லத்தன். எத்தனை விடயம்? 15 விடயம். சொன்னாங்க, ஹம்சுன் அமர்தனா பிஹா வ ஹம்சுன் அமரத்னா பிஹா ருசுலுக் وخمس تخلقنا بها بالجاهلية ونحن عليها الآن ونحن عليها إلى الآن حتى تنهانا. يا رسول الله 15 விஷயம் இருக்குது. 5 விஷயத்தை நீங்க எங்களுக்கு டைரக்டா சொன்னீங்க, நாங்க நம்பினோம். 5 விடயத்தை உங்களுடைய ரசூல்மார்கள் ஜமாத்துகள் எங்க ஊருக்கு வந்தாங்க, எங்களுக்கு சொன்னாங்க, நாங்க நம்பினோம். இன்னும் 5 விஷயம் இருக்குது. ஜாஹிலியா காலத்திலிருந்தே நாங்க அதுல இருக்கிறோம், இன்று வரைக்கும் அதை பிராக்டிஸ் பண்றோம். என்றைக்கு நீங்க சொல்லுவீங்களோ இது வானம் என்று அன்றைக்கு நாங்கள் விட்டுடுவோம். கேட்டாங்க, அமர்த்துக்கும் பிஹி, நான் உங்களுக்கு சொன்ன 5 விஷயம் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு சொன்னீங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி ஸபீலா. இந்த 5 விஷயத்தை நாங்க செஞ்சு வரோம். சொன்னாங்க, வமல் ஹம்சுல்லத்தி அமரத்துக்கும் பிஹி ருசுலி, என்னுடைய ரசூல்மார்கள் உங்களுக்கு சொன்ன 5 விஷயம் என்ன சொன்னாங்க? உங்களுடைய ரசூல்மார் எங்கள்கிட்ட வந்தாங்க, சொன்னாங்க, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அவங்க 5 விஷயத்தை சொன்னாங்க. அடுத்தது கேட்டாங்க, சரி அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது கேட்டாங்க, மற்ற 5 விஷயம். வமல் ஹம்சுல்லத்தி தஹல்லக்தும் பிஹா பில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்திலிருந்தே இஸ்லாத்துக்கு முன்னிருந்தே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 5 விஷயம் என்னன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த சஹாபி சொன்னாரு, 5 விஷயம் எங்கள்கிட்ட இருக்குது. சொன்னாங்க, வஷ்ஷுக்ரு இன்தர் ரஹாஇ வஸ்ஸப்ரு இன்தல் பலாஇ வஸ்ஸித்கு ஃபீ மவாத்தினில் லிகாஇ வர்ரிதா பிமுர்ரில் கதாஇ வதர்கு ஷமாதத்தி இதா ஹல்லத் பில் அஅதாஇ. சுப்ஹானல்லாஹ், அந்த சஹாபி சொன்னார், ஜாஹிலியா காலத்திலிருந்தே எங்கள்கிட்ட 5 சிபத் இருக்குது யா ரசூலல்லாஹ், நாங்கள் அதை கடைபிடித்து வாரோம். எப்ப சொல்லுவீங்களோ வானம் என்று அன்றைக்கு விட்டுடுவோம். சொன்னாங்க, எப்ப சரி ஒரு பிளஸிங் எங்களுக்கு கிடைச்சா, ஒரு நல்ல விடயம் கிடைச்சா அல்லாவுக்கு நாங்க சுக்ரு செய்வோம். வஷ்ஷுக்ரு இன்தர் ரஹா, நலவுகள் கிடைத்தால் அல்லாவுக்கு சுக்ரு செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வோம். வஸ்ஸப்ரு இன்தல் பலா, இரண்டாவது சொன்னாங்க, கஷ்டங்கள் வந்தால் அதை நாங்க சகித்துக் கொள்வோம், பொறுத்துக் கொள்வோம். சபருடைய ஒன்று தான், ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், ஒரு நாளும் யார்கிட்டையும் பேசி தந்த கஷ்டத்தை முறைப்பாடு செய்ய மாட்டோம்.
மக்கள்கிட்ட கை நீட்டவும் மாட்டோம், மக்கள்கிட்ட வாய திறக்கவும் மாட்டோம். என்ற கஷ்டத்தை ரப்பிடத்தில் மட்டும்தான் சொல்லுவேன். இது சபுர்ல ஆகப்பெரிய பகுதி, சபுர்ல ஆகப்பெரிய பகுதி. சபுர் செய்வோம். சபுர் ஒரு முசீபத்து வந்துட்டுதா, பத்தன மௌத்தாகிட்டாரா, நஷ்டமா கஷ்டமா நோயா எதுவாக இருந்தாலும் நாங்க பொறுமை செய்வோம். மூணாவது சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் வஸ்ஸித்கு ஃபீ மவாத்தினில் லிகா, யுத்தகலத்திலேயும் எதிரிக்கு முன்னாலேயும் உண்மை தான் பேசுவோம். இது பெட்டால உண்மை பேசுறதல்ல, இது கஸ்டம்ஸ் உண்மை பேசுறதல்ல. வஸ்ஸித்கு ஃபீ மவாத்தினில் லிகா, எதிரிய சந்திக்கிறோம், அவனோட பேசினா உண்மை தான் பேசுவோம். உயிர் போகட்டும், போய் பேச மாட்டோம். எங்கட ஈமானுக்குரிய அடையாளம் இது, எங்கட ஈமானுக்குரிய அடையாளம் இது. சொன்னாங்க வஸ்ஸித்கு ஃபீ மவாத்தினில் லிகா, உண்மைத்தான் பேசுவோம். எங்க யுத்த களத்திலையும் போர் முனையிலையும் களத்து துண்டாகட்டும், நாங்க போய் பேசுற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. அடுத்தது சொன்னாங்க அல்லாஹ் எங்களுக்கு எதை விரும்பி இருக்கிறானோ அதை கொண்டு நாங்க பொருந்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய கலா கட்டளை கதிர் எப்படி இருக்குதோ அதை நாங்க அப்படியே சகித்துக் கொள்வோம், பொறுத்துக் கொள்வோம், அதை பொருந்திக் கொள்வோம். அதுக்கு மேல் மிச்சம் ஒன்று இல்லை. அடுத்தது சொன்னாங்க எங்களுடைய எதிரிக்கு சரி எங்களுடைய எதிரி விரோதிக்கு சரி ஒரு கஷ்டம் வந்துட்டா அதை கொண்டு சந்தோஷப்பட மாட்டோம். நாங்க என்ன பார்ப்போம், அமெரிக்கால காத்தடிச்சுதான் நடக்கத்தான் வேணும், ஈராக்கில் போடுற கூத்துக்கு நடக்கத்தான் வேணும். சொல்றாங்க சஹாபாக்கள், எங்கட ஈமானுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, நாங்க எங்கட எதிரிக்கு சரி ஒரு கஷ்டம் வந்துட்டா அதுல நாங்க கூதல் காய போக மாட்டோம், அதையும் நாங்க கவலையாகத்தான் பார்ப்போம். இது எங்கட ஈமானுக்கு அடையாளம், இது எங்கட ஈமானுக்கு அடையாளம். முஸ்லீம்களுக்கல்ல, பகலையில எதிரியாக இருக்கட்டும், ராவேல நாங்க அவனுக்கு உபகாரம் செய்வோம். அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை சகித்துக் கொள்ள மாட்டோம், அதை கொண்டு பொருந்திக் கொள்ள மாட்டோம். உம்மத்தில பொய் பேசுறது கூடாது. ஆனா 3 கட்டத்துல மட்டும் பொய் பேச மார்க்கம் அனுமதிச்சிருக்குது என்று சொன்னா அதுல ஒன்று தான் யுத்தகலத்தில் உங்களுக்கு பொய் பேசலாம், தேவைப்பட்டால் எதிரிக்கு முன்னால இஸ்லாத்தை வளர்க்கறதுக்காக வேண்டி செய்யலாம் என்று சொல்லி மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு. 2வது ஒன்று தான் நான் சென்ற வாரமும் சொன்னேன், 2 பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய 2 பேரை சேர்க்கிறதுக்காக வேண்டி, 2 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்கள சேர்க்கணும். ஒரு பொய்ய சொன்னா சேர்க்கலும், என்ன செய்யுங்க, 2 பேருக்கு மத்தியில பொய்ய சொல்லி சரி சேர்த்து வைங்க. ஏன் காரணம், 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறது நீங்க பேசக்கூடிய பொய்ய விடவும் பெரும் பாவம். உங்களுக்கு எப்ப 2 பாவம் ஒரு இடத்துல சந்திக்குமோ அந்த இடத்துல சின்ன பாவத்தை செஞ்சு பெரிய பாவத்தை விட்டு நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். உதாரணமா வச்சுக்கோங்க, அடுத்த கிழமை பார்ப்போம், அது கல்யாணத்துல நிக்காஹுடைய பயான். 2 பாவம் ஒரு இடத்துல சந்திக்குது, ஒன்றோ இதை செய்யணும், ஒன்றோ அதை செய்யணும். அப்ப என்ன செய்வோம், சிறிச செஞ்சு பெருச விட்டு பாதுகாத்துக் கொள்வோம். ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது பெரும் பாவம், அதை விட சிறிதுதான் பொய் பேசுறது. பொய்ய பேசி அந்த 2 பேரையும் சேர்த்து வைக்க பாருங்க. உங்களோட பொய்ய கொண்டு 2 குடும்பம் சேருதுவாப்பா. எப்படி பொய் பேசுவீங்க, பொய் பேசுவானா நீங்க அவர்கிட்ட சொல்லுவீங்க, போயிட்டு கூட நானா உங்களை பத்தி இப்படியெல்லாம் புகழ்ந்தாரு, உங்களுக்கு இப்படியெல்லாம் துஆ செஞ்சாரு, நீங்க என்ன அவரை பத்தி குறை பேசுறீங்க, நானக்கு ஒரு ஷொக் கொண்டு வரும். இது மார்க்கத்தில் உள்ளது. 3வது ஒன்று தான் மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு கணவனுக்கு போய் சொல்லலாம், கணவனை திருப்திப்படுத்த மனைவிக்கு போய் சொல்லலாம். ஆனா ஞாபகம் கொள்ளுங்க, இது என்னத்துக்கு,
கணவனை திருப்திப்படுத்துறதுக்கு பொய் சொல்லலாம் என்று சொல்லக்கூடியது மனைவிய பொய்யிலே ஓட்டலாம் என்றதல்ல. சில ஆட்களுக்கு என்ன இது ஹதீஸ் பொய் பேசலாம், எவ்வளவு பொய் சொல்லலாம் இல்ல, அது ஹியானத், நம்பிக்கை துரோகம் இல்ல. பொய் பேசலாம், ஒன்ற பொய் சொல்லலாம். ஆனா எப்ப நிலைமை சீராகுமோ அன்றைக்கு நான் சொன்னது பொய், இதை மன்னிச்சுக்கோங்கோ, இது இப்படித்தான் சரியானது என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி கண்டு கொள்றது மார்க்கத்தில் அவசியம். இதை தவறாக யாரும் புரிஞ்சு கொண்டு பொய்யிலே பணத்தை ஓட்ட போவான், யாரும் பொய்யிலே பணமோடும். அப்படியே இவன் என்னமோ நம்பிக்கொண்டிருக்கிறது அப்படியாமனா கடைசியை பார்த்தாங்க எந்த ரியாலிட்டியும் இல்ல. ஏமாற்றக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. யார சரி யாரு ஏமாற்றினாலும் அவங்க யார் இல்ல, அவங்க முஸ்லீம்களாக இருக்க மாட்டாங்க. மனைவியை ஏமாத்தேன் யாருக்கும், நான் 2வது கல்யாணம் முடிச்சோட ஒன்னு ஏமாத்துறேன் இல்ல, ஹராம் ஹராம். மன் வஷனா பலைஸ மின்னா, ஏமாற்றக்கூடியவங்க எங்களை சார்ந்தவங்க அல்ல. நீங்க 2வது கல்யாணம் முடிக்கிறீங்க என்றால் உங்களோட முதல் மனைவி ஒரு நாளும் விரும்பப்பட மாட்டாது. உங்களுக்கு தெரியும், உங்களோட மனைவி மட்டுமல்ல நபியினுடைய மனைவியாக இருந்தாலும் விரும்பப்பட மாட்டா. விருப்பப்பட்டா அவ பெண்ணும் அல்ல. உங்களோட மனைவி விருப்பப்பட்டா என்ன, யாருக்காவது எழுதி கொடுத்திருந்தா நீங்க முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி நிச்சயமாக அவர் கொடுத்த டோர்ச்சருக்கு தான் கொடுத்திருப்பா, எழுதி கொடுத்திருப்பா. என்ன டோர்ச்சர்? எனக்கு யாரும் இல்ல, இவரு முட்டா நான் ரோட்ல தான் இறங்கிக்கும், இவரு போன்ற கூத்துக்கு என்ன கூத்து, என்ன செய்ய, நாங்க படுற கஷ்டத்தை பட்டுக்கொள்வோம், நாங்க வாழ்ற நெருப்புல வாழுவோம், இவரு சந்தோஷமா வாழட்டும் என்று சொல்லி வாயால சொன்னாலும் உள்ளத்தால செய்த பதுவா இருக்குது. இந்த பதுவா ஒரு நாளும் ஜீரணிக்காது. இந்த விஷயத்தை கருத்து ஏமாத்தவான சின்ன புள்ளையே நேமாத்தவானன், பெரியாலே நேமாத்தவானன். மண் கஷ்டனா பலைத்தவில்லை. கல்யாணம் படிக்கணுமா? 2வது மனைவி குழம்புவா, சண்டை பிடிப்பா, பிரச்சனை இல்ல. உங்களுக்கு கட்ஸ் இருக்குதா? அல்லாஹ் சொல்றான், அந்த கட்ஸ் இருந்தா உள்ளவங்கத்தான் பேச்சு முடிக்கணும், நீங்க பேச்சு சொல்லணும். நான் 2வது கல்யாணம் முடிக்க போறேன், துவா செய்யுங்கோ. அவ அழுதுவா, பெறலுவா, முழுவா, எல்லாம் நடக்கும், பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு கட்டம் வரும், அவ விளங்குவா, அவருக்கும் ஒரு உள்ளம் இருக்குது, அவன் ஒரு குர்ஆனை நம்பி இருக்கிறான், அவருக்கும் குர்ஆன் தெரியும். அது அல்லாஹ் கொடுத்த ரைட் தானே, அதைத்தானே செஞ்சிருக்கிறாரு, பிரச்சனை இல்ல, செஞ்சு கொள்ளட்டும். ஆனா இவர் என்ன ஏமாத்தல்லையே என்றத்தில் அவருக்கு அல்லாஹ் கல்வ திறந்து கொடுப்பான். என்னைக்கு நீங்க ஏமாத்துவீங்களோ அன்றைக்கு அவ சொல்லுவா, நீங்க செஞ்சது சரி, ஆனா என்ன ஏமாத்த சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறா உங்களுக்கு, நீங்க செஞ்சது சரி, அல்லாஹ் என்ன ஏமாத்த சொல்லி அல்லாஹ் சொல்லிருக்கிறார் உங்களுக்கு, நீங்க என்ன ஏமாத்துவீங்க. இதுதான் இன்றைக்கு உம்மத்தில் உள்ள ஆகப்பெரிய டிரான்ஸ்பேரன்சி. லைஃப்ல வாழ்க்கையில டிரான்ஸ்பேரன்ட் நான் செய்ய போறேன். இது மிக முக்கியமான அம்சம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பொய் பேசலாம் என்று சொல்லி பொய்யில படத்தை ஓட்டுறதல்ல, பொய்யில வாழ்க்கை ஓட்ட முடியாது. பொய் என்ற அஸ்திவாரத்துக்கு மேல அவங்களுக்கு பில்டிங் கட்டேலாம், அதை பேம் கலர்ஷாகி கொண்டுதான் இருக்கும். இந்த விஷயத்தை வாழ்க்கையில பேம் ஞாபகிச்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கெட் நசீபாக்குவானாக. இன்னும் ஒன்று தான் சென்ற வாரமும் சொன்னேன், ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல கர்மம், ஒரு நல்ல கர்மம் என்று சொன்னா லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வா இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃப். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு நல்ல கர்மத்துல 3 விஷயம் எப்பயுமே சேரணும். 3 விஷயம் சேர்ந்தா தான் அது நல்ல விஷயமாக இருக்கும். சொன்னாங்க, லா யதிம்முல் மஅரூஃபு இல்லா பிஸலாத்தி ஹிசால். 3 விஷயங்கள் சேர்ந்தாலே அன்றே ஒரு மஅரூஃபான விடயம் பூர்த்தியாக மாட்டாது. சொன்னாங்க, என்றைக்கு உங்களுக்கு நல்ல விஷயம் என்று தெரியுமோ அன்றைக்கு எவ்வளவு அவசரமாக செய்யலுமோ அவ்வளவு அவசரமா செய்யப்பாங்க. தஅஜீலுஹு, சந்தர்ப்பத்தை யாரும் நழுக விட்டுட வேண்டாம். எத்தனையோ பேர் இருக்கா அந்த சஹாபாக்கள்ல பின்னால வந்து கவலைப்பட்டாங்க, ஓஹோ நான் அன்றைக்கு மக்காவுக்கு வந்த சந்தர்ப்பத்துல இந்த மெசேஜ் எனக்கு கிடைச்சிச்சு, ஆனா அன்றைக்கு களிமா சொல்லிருந்தா நானும் சாபிய கூடல் அவ்வளவு இருந்திருப்பேனே, நாங்க மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு மிச்சம் லேட்டாடித்தானே இந்த நசீபங்களே கிடைச்சிச்சு என்று கவலைப்பட்ட சஹாபாக்கள் ஏராளம் இருக்கிறாங்க.
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி தப்பி போறதுக்கு பிறகு மறுவ கை காட்டவே இல்லை சொல்றாங்க. அவசரமா எந்த ஒரு விஷயத்தை நல்ல கர்மங்கள்ல போட்டி போட்டுக் கொண்டு போக முன்னுக்கு அவசரப்படுவோம். ஆரம்பத்தில் செலவழிச்சவங்க பின்னால செலவழிக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக மாட்டாங்க. சொன்ன பவுண்டர் மெம்பர்ஸும் சும்முள்ள மெம்பரும் ஈக்குவல் இல்ல வாப்பா. பவுண்டர் மெம்பர் அவங்களுக்கு ரைட்ஸ் கூட, அவங்களுக்கு அதிகாரம் கூட. உமருக்கும் உள்ள வித்தியாசத்தில் வித்தியாசம் 40 படி வித்தியாசம். எத்தனை படி வித்தியாசம்? 40 படி. அபூபக்கர் நம்பர் 1, உமர் எத்தனாவது? 40வது. இஸ்லாத்துக்குள்ள 40ஆவதாக ஹம்சாவுக்கு பிறகு, உஸ்மானே ரனிக்கு பிறகு, அப்துல் ரஹ்மான் அவுக்கு பிறகு, ஹதீஜத்து குப்ராவுக்கு பிறகு, பிலாலே ஹபஷிக்கு பிறகு, அலியே முர்தலாவுக்கு பிறகு. சந்தர்ப்பத்தை நழுக விட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். நல்லதற்கு அவசரப்பட்டுக் கொண்டோம். நல்லதை தேடி செய்ய அவசரமாட்டேங்க. கோச்சி போனது முறை கை காட்டவான் அநியாயம். அப்ப இருந்து கொடுக்கைத்தானே அப்ப கேட்டு வந்தாங்கத்தான் அன்றைக்கு விலங்கல்ல. எங்க சொசைட்டி ஒரு பழக்கம் இருக்குது. கொஞ்சம் ஒரு விஷயம், ஒரு ப்ரொஜெக்ட் உண்டு, கொஞ்சம் பூமிங்காவுக்குள்ள எல்லாரும் கையப்பட வருவாங்க. நீங்க எங்கள்கிட்ட செல்ல இங்கே முந்தி நாலு வந்திப்போம் தானே, காதுல விழுந்திக்கும். கேட்டு போனா ரோட்டுல போற பாம்பை தூக்கி தள்ள போட்ட கதை. இங்கல வர வேண்டிய அங்கே போய் தொழில் போயிட்டாங்க. இப்ப சொல்றாரு என்ன, எங்களே கொஞ்சம் சேர்த்து குறைஞ்சுதானா? இது ஒரு பொய். நல்ல விஷயம் உங்களோட காதுல விழுந்தா பங்காளிகளாக மாறிக்கொள்ள பாருங்க. கொஞ்சம் சரி பங்காளியா மாறுங்க. அவசரப்படுங்க. இரண்டாவது சொன்னாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நல்ல கர்மம் ஒன்றை செஞ்சு முடிச்சுட்டா அதை பெரியசா பார்க்க வாடம், அதை சிறீசா பாருங்க. ஒரு நல்ல விடயத்தை பெரிய விடயம் செஞ்சிருக்கிறீங்க, இந்த சின்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் வாங்கி கொண்டான். அல்லாஹ் இதையாவது கபூல் செஞ்சு கொண்டா போதும் எனக்கு. மூணாவது சொன்னாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸத்ருஹு, அதை மறைச்சிடுவது. அதை யாரும் வெளியாக்க போக வேண்டாம். நான் செஞ்சேன், இதை வெளி மறையடிக்க போக வேண்டாம், இது அப்படியே மறைச்சிருங்கோ. இது மூணும் நடக்கும் என்றிருந்தால் தான் உங்களோட அமல் மஅரூஃபாக இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை மிக தெளிவாக இன்னும் ஒரு ஆயத்தில் சூரத்து தௌபா பக்ராவுடைய கடைசி பகுதியில லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா என்று சொல்லக்கூடிய ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். உங்களுடைய அமல்களை நீங்க ஒரு நாளும் எதற்கொண்டு எடுத்து காட்டுறது, சொல்லி காட்டுறதை கொண்டு நாசமாக்கிக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அடுத்த ஆயத்தில் 115வது ஆயத்தில் இது ஒரு முக்கியமான ஆயத்து. அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இதெல்லாம் எச்சரிக்கைகள். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى. அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான பாதை, அவர்களுடைய சுன்னா உங்களுக்கு தெளிவுபட்டதுக்கு பிறகு விளங்குது. இதுதான் சுன்னத்து, இதுதான் சரியான வழி, இதுல தான் நாங்க எங்களை கர்மத்தை செய்யணும், இப்படித்தான் நாங்க வாழணும் என்று சொல்லக்கூடிய ஹக்கான, நேரான, வளைவில்லாத சரியான பாதை உங்களுக்கு தென்பட்டதுக்கு பிறகு அல்லாஹுடைய ரசூலுக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்வாங்களோ, அது கண்களத்தை எப்படி சொல்றது? நாங்க எல்லாரும் மாற்றம் தான் செய்வோம். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى உண்மையாக தென்பட்டதற்கு பிறகு
ரசூலுடைய பாதைக்கு ரசூலுக்கு யாரும் மாறு செய்வார்களோ وَيَتَّبِعَ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ முஃமின்களுடைய சரியான பாதையை விட்டும் யாரெல்லாம் முஃமின்களுடைய பாதை அல்லாத வேறொரு பாதையை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ நுவல்லிஹி மா தவல்லா எதன் பக்கமாக அவர் சாய்ந்து விட்டாரோ அதன் பக்கமாக நாங்கள் அவரை சாய வைத்து விடுவோம். வனுஸ்லீஹி ஜஹன்னம் அவரை நாங்கள் நரகத்தில் சேர்த்து விடுவோம். வஸாஅத் மஸீரா நரகம் தங்குமிடங்களில் மிகவும் மோசமான இடமாக மாறிவிட்டது. இது குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஒரு பயங்கரமான ஆயத்து. நபியினுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்யக்கூடியவங்க இந்த ஆயத்தை தன்னை வாழ்க்கையில் எப்பயுமே யோசிக்கும். நாங்களும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எத்தனையோ சுன்னத்துகளுக்கு மாற்றம் செய்கிறோம். வாழ்க்கையில சுன்னத்துகள், அன்றாட வாழ்க்கையில சுன்னத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு காட்டி தந்த ஒன்றுதான். எங்களோட வழக்கங்கள் அனைத்தையும் இபாதத்தாக மாற்றினார். டே டு டே லைஃப இபாதத்தாக மாற்றினார். ஒருத்தர் என்ன செஞ்சாருண்டா, நாங்க 10 மணிக்கு பெட்டுக்கு போனோம். உதாரணத்துக்கு சொல்றேன், 10 மணிக்கு ஒருத்தர் தூங்க போனார். ஒவ்வொரு செஞ்சார், தஸ்பீஹ் ஃபாத்திமா ஓதினார், ஆயத்துல் குர்சி ஓதினார், குல் சூரா முனே ஓதினார், சூரா முல்க் ஓதினார், சூரா சஜதா ஓதினார், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யானு தூங்கினார். அப்படியே தூக்கம் வைத்தது. எழுப்பினார் சுபஹுடைய பாங்குடைய நேரத்தில் வர எழும்பி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹி நுஷூர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த அலைய ரூஹி வ ஆஃபானி ஃபீ ஜஸதி என்ற துஆ ஓதிக்கொண்டார். இவரும் ஒத்தர் நெஞ்சாருண்டா தூக்கம் புகழ்ல 10 மணிக்கு உதவி செஞ்சாரு, தக்பீர் கட்டினாரு, தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, சுபஹுக்கு முஅஸ்ஸின் பாங்கு சொல்லும் பொழுதுதான் சலாம் கொடுத்தாரு. இந்த தஹஜ்ஜுத் தொழுதவரும் அல்லாஹுடைய பார்வையில 2 பேரும் ஒன்றுதான். 2 பேரும் ஒன்றுதான். 2 பேரும் இபாதத்து செஞ்சிருக்கிறாரு. 2 பேரும் இபாதத்து செஞ்சிருக்கிறாரு. இவருடைய தூக்கம் அல்லாஹும்ம அல்ஹம்து அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்று சொல்லக்கூடியது இவருடைய தக்பீரத் தஹரீமா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி சொல்லக்கூடியவருடைய சலாம். தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர் தக்பீர் கட்டினாரே, அல்லாஹு அக்பர், இதனுடைய தக்பீர். அவருடைய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அதே போலத்தான் தூங்கக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருடைய வணக்கத்தையும் 2 பேருடைய செயலையும் வணக்கமாக மாற்றினார். நீ இந்த முறையில தூங்குவாப்பா, எந்த முறையில தூங்கு, இந்த முறையில எனக்கு அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்கட்டும், பேசக்கூடிய எனக்கு அல்லாஹ் நசீபாக்கட்டும். வாழ்க்கையில சுன்னத்துகளை ஹயாத்தாக்க. பேச ரொம்ப லேசாக இருக்குது, அமல் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களை ஷைத்தான் மிகைத்து விட்டுட்டான். எங்களை பேச்சில இன்ஷா அல்லாஹ் வருதில்ல, எங்களை பேச்சில மாஷா அல்லாஹ் வருதில்ல, எங்களை பேச்சில சலாம் வருதில்ல, எங்களை பேச்சில இன்னாலில்லா வருதில்ல, எங்களுக்கு பள்ளியுள்ளுக்கு வரும்பொழுது துஆ வருதில்ல, பள்ளியை விட்டு வெளியே போகும்பொழுது துஆ வருதில்ல, உடுப்படுக்கிறோம் துஆ வருதில்ல, சாப்பிடுறோம் பிஸ்மில்லா வருதில்ல, சாப்பிட்டு முடிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் வருதில்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிளெஸிங்ஸ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பாவிக்கிறோம், அல்லாஹ்வை மறந்து பாவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை மீது இறக்கமுடையவங்க. எங்களை முழு வாழ்க்கையையும் இபாதத்தாக ஆக்கிட்டு போனாங்க. இபாதத்து வாப்பா, நீ பள்ளியுள்ளுக்கு இருக்கிறதும் பஜார்ல போயிட்டு வியாபாரம் பண்றதும் அல்லாஹ்வுடைய பார்வையில சமம். அல்லாஹ்வுடைய கட்டளையத்தான் பள்ளியுள்ளுக்கும் ஹயாத்தாக்குறாய், பஜார்ல போயிட்டும் அல்லாஹ்வுடைய கட்டளையத்தான் ஹயாத்தாக்குறீங்க. எப்படி பள்ளியுள்ளுக்கு கண்ணை பாதுகாத்துக் கொள்ளணுமோ இதே மாதிரி பஜார்லயும் கண்ணை பாதுகாக்கணும். எப்படி பள்ளியுள்ளுக்கு போய் பேச மாட்டீங்களோ இதே மாதிரி பஜார்லயும் நாங்க போய் பேச மாட்டோம். எப்படி நாங்க ஹராத்த பள்ளிக்குள்ள சாப்பிட மாட்டோமோ இதே போல பஜார்ல ஹராத்த சம்பாதிக்க மாட்டோம். இதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. உங்களோட மனிதனுடைய வாழ்க்கையில 2 வாழ்க்கை இல்ல, இது தீன், இது துனியா இல்ல. மனிதனுடைய துனியாவும் தீன் நபி காட்டின முறப்பிரகாரம் அறிய வென்றிருந்தான். மனிதனுடைய துனியாவும் தீன், மனிதனுடைய துனியாவும் தீன் எதன் பிரகாரம் இருந்தால்
எப்பிரகாரம் இருந்தால் நபி காட்டின முறை பிரகாரம் இருக்கு மற்றும் என்றைக்கு நபி வழிக்கு மாற்றம் செய்வோமோ, இங்க எல்லாருக்கும் இந்த நோய் இருக்குது. என்றைக்கு நபி வழிக்கு நாங்க மாற்றம் செய்வோமோ அப்ப என்ன நபி சொல்லுவோமோ, ஒன்றை இழப்போம், சந்தோஷம் பீஸ் அப்படியே பேசு. என்றைக்கு நபி வழிக்கு மாற்றம் செய்வோமோ அன்றைக்கு பீஸ் அப்படியே பேசு. சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்கட உள்ளத்தில் உள்ள சலாமத்தையும் நாளையும் நிம்மதியையும் இந்த காவிரிகள் அறிந்திருப்பாங்க என்றிருந்தால் எங்கட சொத்துக்கு சண்டை பிடிக்க மாட்டாங்க, எங்கட நிம்மதிக்கு சண்டை பிடிப்பாங்க. எங்கட உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் மனிதனுடைய ஆத்மா நிம்மதி அடைவது எனக்கொண்டு அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு மட்டும்தான். ஒருத்தர் பார்த்தாரு கடல்ல உள்ள மீன், பாவம் அப்பா தண்ணி உள்ளுக்கு இருக்குது, இதை குழந்தை வச்சாரு தங்க தட்டுல. எங்க வச்சாரு? தங்க தட்டு. தங்கத்துல தண்ணீர் இருக்கா, உப்பு தண்ணி. இது கொழும்புள்ள முழு டெனேஜ் வந்தல வந்து சேருவாப்பா. இவர் பார்த்தாரு இது சரியில்லை, உனக்கு எவ்வாறு சரியில்லை, அதை தூக்கி கொண்டு வச்சாரு தங்க தட்டு இல்ல, தங்க பிளேட்ல வச்சு என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். வாழுமாங்க? வாழுமாங்க? இல்ல. இதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க வாப்பா போன்ற ஆத்மாவுடைய சந்தோஷத்தை, ஆத்மாவுடைய பீஸ, ஆத்மாவுடைய கம்ஃபர்டபிலிட்டிய, ஆத்மாவுடைய சலாமத்தை என்ற ஜிக்ர்ல தான் வச்சிருக்கிறேன். இதை தூக்கி வேற எங்கே நீ வச்சிடாதே, இதை நீ வேற எங்கே வச்சா அதுக்கு நிம்மதி கிடைக்காது. இன்னைக்கு என்ன செய்யறோம்னா நாங்க ஜஹல் முரக்கம் ரெண்டு வகையான மடையில் ஆகிட்டோம். ஒன்று என்ன தெரியுமா? தண்ணீர் எடுத்து வச்சோம் தங்கத்தட்டுல, தங்கத்தட்டுல கம்ஃபர்டபிலிட்டி இல்ல, அதில் மடத்தனம். ரெண்டாவது எதிரும் தெரியும், மறுவ அங்க தூக்கி வச்சா அது கம்ஃபர்டபிள் ஆகிருந்தாலும் தெரியும் இருக்கு. இதுக்கு செல்ற ஜஹல் முழக்கம் ரெண்டு வகையான வளர்த்தனம். நாங்க எல்லாரும் திரும்பிப்போம் அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கமாக. அல்லாஹ்வுடைய திக்ர் என்று நான் எப்பயும் சொல்லுவேன், கையால செய்த திக்ர் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய திக்ர் என்றது வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அயாத்தாக்க. அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் நன் முஸ்லிமுக்கு ஹிதாயத், ஒவ்வொரு சுண்ணாவும் நன் முஸ்லிமுக்கு ஹிதாயத்தாக. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த ரெண்டு பெண்கள் சகோதரிகள் என்ன செய்யறாங்க, பேசிக் கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ்ல. அப்படியே ஒரு நன் முஸ்லிமை கண்டோன்னு ஒரு அவங்கள லாங்குவேஜ் அப்படியே மாற்றுவாங்க. அது அவருக்கு ஹிதாயத்தாக மாறுது, ஹிதாயத்தாக மாறுது. எனவே வாழ்க்கையில இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். வாழ்க்கையில ஏண்ட மட்டும் முடியுமான அளவு சுன்னத்துகளை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. சுன்னத்துகளுக்கு அடிமைகளாக நம்ம மாற்றி வைப்பானாக. சாப்பாட்டிலையும், உடுப்பிலையும், குடியிலையும், வாகனிப்பதிலையும், மனைவியுடன் குடும்பம் நடத்துறத்திலையும், பிள்ளைகள் வளர்க்கிறத்திலையும், வியாபாரத்திலையும், வர்த்தகத்திலையும், தொழிலையும் அல்லாஹ் நம் அனைவரையும் அவன் விரும்பக்கூடிய முறையில தொழில் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுடைய திக்ரோட வாழ்ந்து அல்லாஹுடைய திக்ரோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அன்பான சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் எங்கள் நிக்காஹுடைய வகுப்பு ஆரம்பிக்கிறோம். நம்மள்கிட்ட ரொம்ப பணிவாக வேண்டுகோள் வேண்டிக் கொள்றேன். இதனுடைய வெற்றி அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய துஆக்கல்ல 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ் இடத்துல கேளுங்க, யா அல்லாஹ் இது ஒரு பிரயோஜனமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும். கேட்கறத கொண்டே அமல் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் எல்லாரும் மாறணும். பேசுறாளுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும். கேட்கிறவங்களுக்கும் அல்லாஹ் இதை கொண்டே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும் என்ற ஒரு பிரார்த்தனையை நாங்கள் செய்வோம். இந்த உலகத்துல பயான்கள் ஏராளம் நடக்குது, அமல் செய்யக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. உலகத்தினுடைய நாலாபுறங்களிலே மக்கள் கேட்டு அமல் செய்யக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வரக்கூடிய நிகழ்ச்சி அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நான் நிச்சயமாக உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றேன், நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் 2 ரக்காத்து தொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களோட குறிப்பான துஆக்கல்ல இந்த சந்தர்ப்பம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ்
சபை வகுப்பு பிரயோஜனமான ஒரு வகுப்பாக இருக்கணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். இந்த கேள்வி சொன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு வைத்தியர் சந்திச்ச டாக்டர் உண்டு, வியோஜி டாக்டர். இந்த கன்செப்ட் கேள்விப்பட்டு அவர் ஆபீஸ்ல வச்சு சந்தித்த சந்தர்ப்ப டைம்ல அவர் சொன்னாரு, இது இன்றைக்கு நான் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு சொல்றேன், இன்னைக்கு வரக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம்கள்ல ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான் கணவனுக்கும் மனைவிக்கும் செக்சுவல் லைஃபை பத்தியே தெரியாது. இதை பத்தி யாரு பேசுவாங்க, இதை பத்தி யாரு கதைப்பாங்க? இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வந்து சொல்றாரு, இப்ராஹிம் சார் வந்து அப்பதற்கு கொஞ்சம் புறசந்தி சொன்னாரு, இன்னைக்கு சமூகத்துல ஃபேமிலி லைஃப் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவி ஒத்துமையாக வாழ்றது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய செக்சுவல் லைஃப் எப்படி அமையணும் என்றதையும் பேசுவோம். இதுவும் தெரியாம இருக்கிறதுனால்தான் பிரச்சனைகள் வருகிறது. பெண்களுக்கு தெரியா எப்படி கணவனை திருப்திப்படுத்தணும், கணவனுக்கு தெரியா மனைவி எப்படி திருப்திப்படுத்தணும். இது ஹதீஸ்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படாம மிக தெளிவாக பேசியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் உங்களோட பேச பிடிச்சா என்ன நீங்க பேசுறீங்க ஹஜ்ரத்துக்கு கேட்பீங்க. மார்க்கம் அவ்வளவு விசாலமாக குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசிக்குது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் அன்பாக சொல்றேன், இந்த விடயத்துல கருத்து கவனம் செலுத்துங்கோ, இதை துவா கேளுங்கோ. இது ஒரு பிரயோஜனமான இவெண்டாக இருக்கணும். அல்லாஹ் இதை கொண்டு ஏராளமான மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பிரயோஜனமான நிகழ்ச்சியாக இருப்பானா. அதுல 2-3 சகோதரர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையின் காரணமாக ஒரு சகோதரர் வந்துட்டு எங்களுக்கு CD பேர்ன் ஒன்று வாங்கி தந்தார், ஜஸாகுல்லாஹு கைர். இன்னும் ஒரு சகோதரர் அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கெசட் பண்ணி டேப் பண்ணி அதாவது விற்கிறதுக்குரிய ஏற்பாடுகளுக்கான தள்ளி கொடுத்திருக்கிறாரு. இன்னும் ஒரு கனடாவை சேர்ந்த சகோதரர் அவருக்கு ஆசியம் அனுப்பிட்டாரு, எதுக்கு சொன்னால் ஒரு ப்ரொஜெக்டர் பள்ளிக்கு வாங்குறதுக்கு. இதே போல இன்னும் கொஞ்சம் சகோதரர்கள் முன்னுக்காக இருக்கிறாங்க. அன்னைக்கு நாள் ராவைக்கு வரக்கூடியவங்களுக்கு யாரு சரி வரக்கூடியவங்களுக்கு என்ன சரி ரிப்பேர்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் நம்புறேன். அந்த சகோதரர்களை கொஞ்சம் யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்களோட கண்ட்ரிபியூஷன்களை கொடுக்கறதுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களை தொடர்புபடுத்தி உங்களால் என்ன எப்படிப்பட்ட செய்யலாம்ன்றது அவங்களுடைய கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க மசூரா பண்ணிட்டு போங்க. பெரியஷா ஒன்றும் இல்லத்தையும் கூட வரக்கூடியவங்களுக்கு 2 ஹவர் ப்ரோக்ராம் 2.5 மணி நேரம் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு தண்ணி பாட்டில் சரி கொடுக்கலும் என்றால் பெரிய உதவியாக இருக்கும். இன்னும் கிடைக்குங்க. கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சுன்னு சொன்னால் 8:30 9:30 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் முடிக்கலாம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டில் எப்படியோ தெரியல. அதனால என்ன செய்யுங்க, வரக்கூடியவங்க சாப்பாடுகளையும் முடிச்சு கொண்டு நிச்சயமா போட்டுக்கொண்டு வந்தா தூக்கமும் வரும். சாப்பிட்டு வந்தா தூக்கமும் வரும், சாப்பிட வந்தா பசியும் வரும். இது 2க்கு மத்தியில மீசான் அல்லாஹ் ஒரு தராசியை வச்சிருக்கிற அந்த தராசனை செய்யுங்க, அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாடத்தை தீவாக்குவானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سورة المجادلة وسورة النساء.